அடுத்து மின்மினி பூச்சி. இந்த மின்மினி பூச்சி வந்து கண்ணாமூச்சின்னு கூட சொல்லுவாங்க. மின்மினி பூச்சி கிராமங்களில் இரவு நேரங்களில், மாலை நேரங்களில், மரங்களில் அங்கங்கே அப்படி இப்படின்னு பறக்கும். அப்படி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். லைட்டு பூச்சின்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த மின்மினி பூச்சி வந்து தோராயமாக 2000 சிற்றினங்கள் அந்த மின்மினி பூச்சியில் இருக்குது. 2000 சிற்றினங்கள் மின்மினி பூச்சியில் இருக்குது. இது வந்து வண்டு வகையை சார்ந்தது. இந்த மின்மினி பூச்சி வண்டு வகையை சார்ந்தது. இந்த மின்மினி பூச்சி வந்து பின்னாடி பேக் சைடில் அப்படியே கொஞ்சம் லைட் எரியும். அப்படி பறந்துச்சுன்னா லைட் எரியும். பொதுவாகவே இந்த மின்மினி பூச்சி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது அங்கே அந்த ஒளி வந்து ஒளிராது. ஒரு இடத்துல உட்காரும் பொழுது அந்த அளவுக்கு பெரிய வெளிச்சம் இருக்காது. அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் பொழுது தான், பறக்கும் பொழுது தான் அது என்ன செய்யும், கொஞ்சம் அதிகமாக அந்த ஒளியை வந்து வெளியிடும். அந்த ஒளிரும் தன்மை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கும் பொழுது தான் ஏற்படுது. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு லூசிஃபெரோஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து அங்கே சுரக்குது. அந்த லூசிஃபெரோஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் ஏற்படுறதுனால தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அது டிராவல் பண்ணும் பொழுது அந்த ஒளி வந்து அதிக ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. பொதுவாகவே இந்த வெளிச்சம் வந்து ஆண் மின்மினி பூச்சிகளை விட பெண் மின்மினி பூச்சிகள் தான் அதிக ஒளியை வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் இந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மின்மினி பூச்சிகள் வெளியிடக்கூடிய அந்த ஒளியில் ஒரு புத்தகத்தையே படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஆக இந்த மின்மினி பூச்சி வந்து எவ்வளோ ஒரு விசித்திரமாக இருக்குது பாருங்கள். அந்த மின்மினி பூச்சி சாதாரண பூச்சி, பேக் சைடில் லைட்டு, ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஒளி வந்து வெளிப்படுது. அப்படிங்கும் பொழுது இறைவனுடைய அந்த படைப்புகளை வந்து எண்ணி ஆச்சரியப்பட வைக்குது. இந்த மின்மினி பூச்சிக்கு உணவு என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா நத்தை, மண்புழு, குறிப்பாக பொதுவாகவே நத்தை வந்து இந்த மின்மினி பூச்சி உணவாக எடுத்துக்கும். வாய்ப்பகுதிகளில் அருவாவை போன்று ஒரு கூர்மையாக அதனுடைய வாய்ப்பகுதிகளில் இருக்கும். அதை கொண்டு அந்த இறையினுடைய உடலுக்குள் செலுத்தி அதிலிருந்து அது என்ன செய்யுது, நீராகாரமாக அது வந்து உணவை வந்து எடுத்துக்குது. அந்த இடத்த கெட வச்சு அங்கே சுரக்கக்கூடிய நீரை வந்து இது உணவாக எடுத்துக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மின்மினி பூச்சி பார்க்கறதுக்கு சின்னது, லைட் எரியுது, ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியத்தை அந்த மின்மினி பூச்சி கொடுக்குது.